ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்ல 3 நாள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல் பார்த்தீங்கன்னா, இந்த காணும் பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இன்னைக்கு தான் வீட்ல எந்த வேலையும் இல்லாம ஜாலியா ஃபேமிலியோட வெளியில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால இந்த பொங்கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பொங்கல்ல எந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நாங்க பிளான் பண்ணி காலையிலே எல்லாருமா கிளம்பி எங்க அம்மா வீட்டு குலதெய்வமான வில்லுக்கட்டு ஐனாரப்பன பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் போற வழியில இருக்க வார்க்கால்பட்டுன்ற ஊர்ல தான் இந்த எங்க குலதெய்வம் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இது. இந்த கோவில் நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க என் மூலியமா இன்னைக்கு தரிசனம் பண்ணிக்கோங்க. வில்லுக்கட்டு ஐனாரப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ப. நான் இந்த கோவிலுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பொறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போனேன். அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வரணும் வரணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம நெனச்சாலாம் நம்ம கோயிலுக்கு வர முடியாது. அவர் நெனைக்கணும். ஐயா இன்னைக்கு தான் நான் வரணும்னு நெனச்சிருக்காரு போல இருக்கு. காலையில திடீர்னு அம்மாவும், அண்ணனும் போறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கா தோணுச்சு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்து பார்த்தோம். கோயில்ல வந்து நெறைய மாறுதல் இருந்துச்சு. நெறைய வந்து இன்னோவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்ததில ரொம்ப மன திருப்தியாவும் இருந்துச்சு. வெளியில பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல இப்படி தான் இருக்கும். இந்த சைட்ல போற எல்லா வாகனங்களும் நிறுத்தி ஐயாவுக்கு பூஜை போட்டுட்டு தான் போவாங்க. ஞான விநாயகர்லேருந்து பார்க்கலாம் வாங்க. விநாயகர், முருகன் எல்லாமே கும்பிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்க. ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ள போலாம். உள்ள போனதுமே புலி வாகனத்தில ஜடாமுனி இருப்பாரு. ஐயாவை பாருங்க. பார்க்கவே கத்திலாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நெறைய வாகனங்கள் இருக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில்ல. யானை வாகனம், குதிரை வாகனம். குதிரை வாகனமே நெறையா இருக்கும். 1, 2 இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நெறையா குதிரை வாகனம் இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, வேண்டுதல் வச்சு குதிரை வாங்கி விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே. நெறைய பேர் அந்த மாரி தான் வப்பாங்க. இப்ப யாருமே இல்லாம இருக்குல்ல இன்னைக்கு. இதே தைப்பொங்கல் ஃபர்ஸ்ட்டு பொங்கல் இருக்குல்ல, அந்த பொங்கல் அன்னைக்கு இங்க கால் வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு அவ்ளோ கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து இங்க தான் குலதெய்வமா இருக்கிறவங்க எல்லாருமே இங்க தான் வந்து பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு போவாங்க. வழியில போற வழியிலே பாருங்க, இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் ஃபுல்லா குதிரை தான் இருந்துச்சு பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியா, அடர்த்தியான காட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் காடெல்லாம் அழிச்சு கொஞ்சம் இதுவா இருக்கு. இருந்தாலும் பச்சை பசேல்னு இந்த காட்டுக்குள்ள தான் இந்த கோவில் இருக்கும். எப்பயுமே ஐயனார் கோயில்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்கும். அந்த மாரி தான் இருந்தது இந்த கோயிலும். இப்ப எனக்கு கொஞ்சம் நவீனமா இருக்கு. நேரா வந்தது முனீஸ்வர். 3 முனீஸ்வர் இருப்பாங்க. அம்மா அம்மா இருப்பாங்க. வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது. சிலைலாம் ஒவ்வொன்னும் அவ்வளோ தத்ரூபமா நல்லா அழகா செஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இந்த சிலைக்கு பின்னாடி தான் பொங்கல் வைக்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் பொங்கல் வைப்பாங்க. காது குத்தல் அந்த மாதிரிலாம் ஏதாவது விசேஷம் வச்சாங்கன்னா, அங்க தான் வந்து சமைப்பாங்க. குதிரை இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் 2 குதிரை இருக்கும். முனீஸ்வர் பக்கத்துல. அந்த குதிரை ஃபுல்லா வந்து எல்லாரும் பேரு, அவங்களோட எக்ஸாம் நம்பர்ஸ் அந்த மாரி நெறைய எழுதி வச்சிருந்தாங்க. அது மாரி பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாரி பண்ணி குதிரையே அந்த மாரி வீணாக்கி வச்சிருந்தாங்க. ஃபுல்லா பேர் எழுதி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. பாப்பா ஏதோ யோசிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க புடிச்சுக்கிட்டு. இந்த மேல அந்த டாப் ஷீட் எல்லாமே போடல ஃப்ரெண்ட்ஸ் நான் போம்போது. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வெறும் காட்டுக்குள்ள இந்த சிலை மட்டும் இருக்கிற மாரி இருக்கும். இப்ப அங்க ஃபங்ஷன்ஸ்லாம் நெறையா நடக்குது. ரொம்ப பிரசித்தி. அதுவும் திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டங்கள் வராங்க. வந்து ஐயாவ வழிபட்டுட்டு போறாங்க. அதனால இந்த மாரி ஃபுல்லா ஷீட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. பாருங்க வேண்டுதலுக்காக குதிரை வாங்கி விட்டுருக்காங்க. சைட்ல ஃபுல்லா எல்லாமே குதிரை தான். சுத்தியும் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க நேரா வந்தோனாக்கா முத்துவீரன் இருப்பாரு. இவர் வந்து அப்பலாம் சின்ன பிள்ளையில நாங்க இந்த சாமிய பார்த்து ரொம்ப பயப்படுவோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அப்படின்லாம் சொல்லுவோம். இவருக்கு தான் வந்து சாராயம், சுருட்டெல்லாம் வச்சு படைப்பாங்க. நான்வெஜ் இவருக்கு தான் வச்சு படைப்பாங்க. அய்யனாருக்கு வந்து வெண்பொங்கல் தான் வச்சு படைப்பாங்க எங்க வீட்ல. இவருக்கு தான் நான்வெஜ் செஞ்சு வச்சு படைப்பாங்க.
குதிரை வாகனம். அவரோட வாகனமே இதில தான் இருக்கும். அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு ஊர்வலம் வந்திருக்காங்க சாமி. அதனால அங்க இருக்கு. மூலவர் பார்க்க வந்தாச்சு. அத பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. கோபுரம்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே டாப் ஓப்பனா தான் இருக்கும். வில்லுக்கட்டு ஐயனார் பொக்கிலை பூரணியோட இருக்காங்க. மூலஸ்தானம் பாருங்க, இதுதான் மூலஸ்தானம். மனசில் நினச்சி உங்களுக்கு மனசார என்ன தோணுதோ இந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வருவீங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள். நாங்களும் பூஜையை போட்டு கோயில் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி வரும்போது சைடில் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். குட்டி குட்டி நந்தின்னு நினைக்கிறேன். இது வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து மரம் இருக்கும். இங்கே தான் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டுவாங்க. நானே குழந்தை ஃபஸ்ட்டு எனக்கு லேட் ஆகும்போது இங்கே வந்து தொட்டில் கட்டியிருக்கேன். அதோடு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ கட்டினேன். அதோட ஐயா என்னை 5 வருஷம் கழித்து இப்போ தான் வர வச்சுருக்காரு. பின்னாடி பெயிண்டிங்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அமைதியாக ஒரு எப்படி இருக்குன்னா, உள்ளே போனால் வெளியில் தான் கொஞ்சம் வண்டி சத்தம்லாம் கேட்கும். உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லான மைண்டோடு இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அழகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஓகே அப்படி சாமி கும்பிட்டு அழகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவோட அவுட்ஃபிட் பாருங்கள், ஃபுல் அவுட்ஃபிட்டு. தென்னம்பாக்கம் அழகர் கோவில், இதுவும் எல்லாருக்கும் ஃபேமஸான கோவிலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏம்பலத்தில் தென்னம்பாக்கத்தில் இருக்கிற அழகுமுத்தையனார் கோவிலுக்கு தான் போயிருந்தோம், போயிட்டுருக்கோம். வயல்வெளிகள், பச்சை பசல் இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும். வீட்டிலே உட்காந்துட்டு எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி இருக்கும்போது நம்ம என்றைக்காவது ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி வெளியில் வரும்போது நம்மளுக்கு வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராம சைட்லாம் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள். நிறையா தென்னை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் இந்த ஊரில் தென்னம்பாக்கம்னு பேர் வச்சுருக்காங்க. செம்ம ரஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த கோவிலில் கூட்டமே இல்லையா, இங்கே வந்து இறங்கணும்னு பார்த்தா கால் வைக்கவே இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே அங்கே கார் நிறுத்திட்டாங்க. அங்கேருந்து நடந்து தான் வரணும். நிறையா கடை போட்டிருந்தாங்க. எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம் நாங்கள். உள்ளே சாமிலாம் போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2-3 மணி நேரம் க்யூ லைனில் நிற்கணும். அதனால் நாங்கள் வெளியே இருந்துகிட்டே சாமி அழகாக கும்பிட்டு போயிட்டுருந்தோம். வாங்க நீங்களும் போய் சுற்றி பார்க்கலாம் எங்கள் கூட. நாங்கள் காலையிலே கிளம்பி வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா இங்கே டேரெக்டாக வந்திருந்தோன்னா நின்று சாமி பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்போம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் குழந்தைக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் வெளியே இருந்து சாமியை சுற்றி பார்த்துட்டு கும்பிட்டு கிளம்பிட்டோம். 2 சைட்லேயும் பாருங்கள் திருவிழா கடை மாதிரி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க எல்லாமே. கலர்ஃபுல்லாக சிப்ஸு, பொரி அதெல்லாமே திருவிழா வைப்னாலே இந்த கடை தெரு தான் வந்து வைப் கொடுக்கறது. இங்கேயும் என்ட்ரன்ஸில் குதிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். குதிரை, யானை இந்த சிலைகள் தான் இருக்கும். ஐயனார் கோயில்னாலே பொதுவாக வந்து குதிரை, யானை இந்த மாதிரி சிலைகள் தான் இருக்குது. காவல் தெய்வன்றதுனால அவர் குதிரையில் தானே வேட்டைக்கு போவார். அதனால தான் எல்லா ஐயனார் கோயிலும் இந்த மாதிரி குதிரை வாங்கி வைக்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 3 யானை இருக்குது பாருங்க அங்கே யானை சிலை. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியும் வேண்டிக்கிட்டு நம்ம என்னவா இப்போ கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டால் கல்யாண கோலத்தில் இருக்கிற சிலை வைக்கிறது ஒரு வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ சிலை, அவ்வளோ வேண்டுதல் இருக்குது. எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்கள். இங்கே வந்து சிலை வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நம்ம மனசில் அவ்வளோ சிலை இருக்கிறத பார்த்தா அவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சு அது நடந்திருக்கு அப்படின்றது தெரியுது. பொக்கிலை பூரணி உடனுரை அழகுமுத்தையனார் கோவில்
இங்கே எவ்வளோ ரஷ் இருக்குது. மேலே உங்களுக்காக காமிச்சிருக்கோம் பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் தான் கஷ்டப்பட்டு மேலே இருந்து எடுத்தார். இந்த பக்கம் சிவன். இந்த கோயிலுக்கு அப்பப்போ நடுவில் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கல்யாணத்துக்கு குழந்தைக்கு மட்டும் சிலை செஞ்சு வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கார் வாங்கணும், வாகனம் வாங்கணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், நம்ம மனசில் என்ன நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், என்ன வேண்டிக்கிட்டு நம்ம இங்கே சிலை செஞ்சு வைக்கிறோன்னு வேண்டுறோமோ அது அப்படியே நடந்துச்சுன்னா உடனே அந்த உருவ சிலையே வந்து நம்ம செஞ்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. வாகனம் கூட நம்ம வீடு கட்டணும், எல்லாத்துக்குமே வந்து இங்கே சிலை செஞ்சு வைக்கிறது, வீடு மாதிரி கட்டுறது. இப்போ பின்னாடி இருக்க அழகர் சமாதிக்கு போயிட்டுருக்கோம். கூட்டத்தில் போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்து கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். கோவிலுக்கு மாடு வேண்டுதல் பண்ணிவிட்டு காலை விட்டுருக்காங்க. அந்த சைடில் புத்து இருக்கும். இப்போ வந்தாச்சு, நம்ம சித்தரோட சமாதிக்கு வந்தாச்சு. இது சித்தரோட சமாதி அப்படின்ட்டு தான் இங்கே போட்டிருக்கு, அழகர் சித்தரோட சமாதின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, அண்ணனும் தங்கச்சியும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கிணறு இருக்குமா, அந்த சமாதி இருக்குல்ல அது கிணறுன்னு சொல்கிறாங்க. அந்த கிணறுல வந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு கனவுல வந்து நாங்கள் இங்கே சமாதி ஆகிட்டோம், எங்களுக்கு இங்கே சமாதி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுலேருந்து இது ஃபேமஸ் ஆனதாகவும் இப்படி சொல்கிறாங்க. அவர் பேர் அழகர், அதனால தான் இங்கே அழகர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க. எனக்கு இதோட கதை டீட்டெயிலாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே கிணறு தான் இருந்துச்சு, இது சமாதி கிடையாது, கிணறு. அண்ணனும் தங்கச்சி வந்து இறங்கிட்டாங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்து, அதை அப்படியே மூடி இந்த மாதிரி சமாதியே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கோயிலை சுற்றி வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ வேண்டுதலுக்கு பொம்மை வச்சுருக்காங்க. இதெல்லாம் புது பொம்மை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேண்டி வச்சுருக்காங்க. பழைய பொம்மைலாம் அப்படியே கோயிலை சுற்றி சமத்தியாக இருந்தது. ஃபுல்லாக பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க பாருங்கள். அந்த ஃபுல்லுமே பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.